ஒருமித்து ஒரு மனதோட கூடி வருகிற இடத்துல அவர் வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம தேவ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து உண்மையாய் நம்மளை கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்ளுவோமானா கர்த்தர் நம்மளை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இதை யாரு விசுவாசிக்கணும்? நம்ம முதல்ல சந்தோஷமா சொல்லுங்க. நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார். ஆமென். என் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? என்ன கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகள் மேபி நமக்கு கொஞ்சம் காக்க வைக்கிறதா இருக்கலாம். நம்ம நன்மைகள் சிலப்போ தடைந்து நிற்கிறது மாதிரி நமக்கு தோன்றலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் கண்மூடிட்டெல்லாம் இருக்க மாட்டாரு. நமக்கு வர வேண்டிய நன்மையை நேரத்திற்கு கரெக்டாய் கர்த்தர் கொண்டு வந்து தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பேர்ல எழுதுனது வேற ஒரு ஆள் வீட்டுக்கு. ஆமென். எனக்கு வர வேண்டிய போஸ்ட் என் வீட்டுக்கு தான் வரும். எனக்கு வர வேண்டிய மெயில் எனக்கு தான் வரும். தவிர வேற ஒருத்தருடைய வீட்டுல போய் என்ன செய்யாது, போகாது. காத்திருக்க வேண்டிய நாட்கள் இல்ல. இப்ப நம்ம ஒரு வார உபவாசத்தோட காத்திருக்கிறோம், செபிக்க போகிறோம். எதற்கு? ஒரு பெரிய ஜன கூட்டம் கர்த்தரை சேவிப்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு ஜெபத்தினால் இந்த சத்துருக்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கும் நமக்கு தெரிந்ததான ஒரு வேத பகுதியிலிருந்து வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதோடைய 24வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதோடைய 24வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவரோ வந்து, ஆண்டவரே எங்களை ரட்சியும். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்? அதற்றினார். போதும். அல்லேலூயா. எதை அதற்றினாரு? காற்றையும் கடலையும். கர்த்தர் எதை அதற்றினாரு? பிரச்சனையா எது இருக்குதோ ஆண்டவர் அதை அதட்டுவார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. Jesus is never late. ஆமென் doing his thing. அவர் ஒரு நாளும் லேட்டாக வருகிற தேவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. கரெக்டான நேரத்திற்கு நமக்கு வர வேண்டிய நன்மைகளை நமக்கு தருவதற்கு அவர் கரெக்டான நேரத்துல வந்து விடுவாரம்மா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு சில இடங்கள்ல இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், சீஷர்கள் படகுல போய் கொண்டிருக்கும் போது என்ன அடிச்சது? காற்றும். இவ்வளவு நாட்களாய் சஞ்சரித்த ஜனங்கள், இயேசுவை நன்றாக அறிந்த ஜனங்கள், ஆமென் அல்லேலூயா, நல்ல அறிந்த சீஷர்களுக்கு காற்றும் கடலும் கொஞ்சம் கொந்தளிச்ச உடனே பயம் வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே விசுவாசத்தை விட்டு விலகிற அனுபவங்கள் நம் வாழ்க்கையில வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி வருமானால் நாம் அற்ப விசுவாசிகளாய் மாறிவிடுவோம். உங்களுடைய கிரேடில் இருந்து ஒரு நாள் நீங்க கீழே வரக்கூடாது. கர்த்தர் உங்களை நியமித்து எதிலே வைத்திருக்கிறாரோ அதே கிருபையில நின்று கர்த்தருக்காய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் என்ன தேவன் தெரிந்து கொண்டாரானால், என்னை கர்த்தர் நடத்துவேன் என்று சொன்னாரானால், என் படகுல இயேசு இருப்பாரானால் நிச்சயமாய் அவர் என்னை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே இந்த சீஷர்களுக்கு ஒரு பயம் உண்டானது. எதை பார்த்து பயம் உண்டாச்சு? காற்றையும். இந்த சீஷர்கள் எல்லாம் யார் தெரியுமா? இதுல அவன் முக்கியமான எல்லாரும் மீனவர்கள் தான். அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க இருக்கிற இவர்கள் காற்றையும் கடலையும் பார்த்து என்ன செய்தாங்க? பயப்பட ஆரம்பித்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, என் ஜீவன் போயிருமோ, எனக்கு ஏதாவது சம்பவித்து விடுமோ. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கை டக்குன்னு பிரச்சனை வந்ததுன்னா பயந்துடாதீங்க. படகுல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. படகுல யார் இருக்கிறாமா? என்ன ஆராதிக்கிற அப்பா இருக்கும் போது என்னை இந்த
இந்த காற்றும் கடலும் ஒரு நாளும் தொடாது. இயேசு எழுப்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அற்ப விசுவாசியே ஏன் நீ பயப்படுகிறாய்? அப்படிதானே சொன்னாரு. அற்ப விசுவாசியே ஏன் நீ பயப்படணும்? இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது எதை பார்த்து கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாதம்மா. அவர் செய்ய வேண்டிய காரியங்களை தக்க நேரத்தில் நமக்காய் செய்கிற தேவன். அல்லேலூயா. He is never late. அவர் ஒரு நாளும் லேட் அல்ல. He is on right time. அவர் கரெக்டான நேரத்தில் நம்மளை காக்கும்படி நிச்சயமாய் வருகிறார். அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபம் முதலாவது நாள்ல அல்லேலூயா நம்மளை பார்த்து சொல்லுகிற, நம்ம வீட்டுல ஏதாவது நம்மளை காக்க வைக்குதா? ஜெபித்த ஜெபங்கள் காக்க வைக்குதா? ஆமென். நமக்கு தேவைகள் காக்க வைக்குதா? கவலையே படாதீங்க. தேவன் கரெக்டான நேரத்துல எழும்புவார் நமக்காக. நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்ம உடனே எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் இல்ல? நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு உடனே என்ன கிடைக்கணும்? ஆண்டவரை இயேசுவை உடனே எழுப்பி எனக்கு இன்னொரு பெரிய படகு உருவாக்குங்க, இந்த படகு முழுக போது அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, அல்லேலூயா ஆண்டவரே ஆமென் நான் இருக்கிற படகை ஆமென் கரை சேர்த்து விடுங்க ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். நான் இருக்கிற படகு கரை சேர வேண்டும். நான் இருக்கிற படகு மூழ்கி போக கூடாது. நம்ம ஜெபம் அப்படி மாற வேண்டும் அம்மா. நம்ம ஆராதனை அப்படி மாற வேண்டும் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல. அல்லேலூயா. இந்த சீஷர்கள் பயந்தாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க பயப்படாதீங்க, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு தலைக்கு மேலதான் வரும் எப்பவுமே. ஆமென். சூழ்நிலைகள் எப்பவுமே நம்மளை வீழ்த்துகிறபடிதான் வரும். சகோதரியே, நம்மளை ஆமென் தகர்த்து போடும்படிதான் வரும். உங்களை இல்லாம போக செய்யும்படிதான் சூழ்நிலை எழும்பும். நீங்க விசுவசிக்க வேண்டியது யாரு? என்ன அழைச்ச கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று விசுவசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு தூங்கிட்டு அருந்த வேதத்திலே ஆமென் இல்லையா? நல்லா ஆமென். அங்க பாருங்க, அவரை தட்டி என்ன செய்யறாங்க இவங்க? எழுப்புனாங்க. எழுப்பின உடனே இயேசு ஆமென் அவர்களை பார்த்து, அற்ப விசுவாசியை ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்டுவிட்டு அடுத்தவர் என்ன செய்தார் தெரியுமா? காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஜெப வாழ்க்கை அவரை நிறுத்த முடியும். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருப்பேனானால் கர்த்தர் எனக்காக நிற்பார். ஆமென். எனக்காக அவர் எழுந்தருளுவார். நிச்சயமா எனக்காக பெரிய காரியத்தை அவர் செய்வார். யாக்கோபு என்ன பண்ணா? ராத்திரி முழுவதும் போராடி ஜெபித்தார். ஒரு நேரம் கூட என்ன செய்யல, தூங்கல. அல்லேலூயா. போராடி ஜெபித்தான். போராடின ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை போக விடு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஜெபித்த யாக்கோபுக்கு கர்த்தர் ஆமென் சொத்து பத்தை கொடுக்கலமா, முதல்ல அவருடைய சூழ்நிலைகளை மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம உடனே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்ன பொருளாதாரம் அல்ல நம்ம ஆசீர்வாதம். முதல்ல என்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. முதல்ல எனக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த காற்று, எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற இந்த அலைகள் முதல்ல அமரணும். ஆமென். என் வீட்டுக்குள்ள அலையும் கொந்தளிப்பும் இருந்ததுன்னா சமாதானமா வாழ்ந்துட முடியுமா? கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியுமா? இல்ல ஒழுங்கா படிக்கிற பிள்ளைங்க ஒழுங்கா படிக்க முடியுமா? தேவனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? சமைக்க கூட முடியாதுமா. அல்லேலூயா. காற்றும் கடலும் எல்லாம் இந்த கொந்தளிக்கிற காரியங்கள் அவன் வீட்டுக்குள்ள அமர்ந்துதான் இருக்க வேண்டும். அது இருக்க வேண்டிய இடத்துலதான் அது இருக்கணும். அல்லேலூயா. அது எப்பவும் நம்ம கால்களுக்கு கீழையும் நம்ம கிறிஸ்துவை சேவிப்பது நம்ம தலைக்கு மேலேயாகதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க யாக்கோபு விடாம ஜெபித்தான். ஆண்டவர் என்ன கேட்டாரு? உன் பேரு பேரை மாற்றினாரா இல்லையா? என்ன பேர் கொடுத்தாரு? இஸ்ரவேல் என்று கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் ஆண்டவர். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஜெபிப்பீர்கள் ஆனால் சூழ்நிலைகளை மாறுதலாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. காற்றும் கடலும் ஒன்று நமக்கு பெருசு இல்லமா. பிரச்சனைகள் நமக்கு புதுசும் கிடையாது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு தெரியும், நான் முட்டு மடக்கலாம், சத்ரு எனக்கு முன்பாய் வைக்கப்படுவான். அல்லேலூயா. நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறவனா இருப்பேன்.
போனால் நிச்சயமாய் சத்ரு வெட்கப்படுவான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் லேட் கிடையாது, டைமுக்கு வந்துடுவார். அல்லேலூயா. வாசிப்போமா ஹபக்குக்கின் அவன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை வாசிங்க. ஹபக்குக் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். ஹபக்குக் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஹபக்குக் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் வாசிங்க. வைக்கப்பட்டிருக்கிறது, பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்திரு. அல்லேலூயா. நம்ம குறித்த காலத்திற்கு ஒரு தரிசனம் என்ன செய்திருக்கிறது? நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க ஆமென். நம்ம ஆராதிக்கும் போது, நாம் தேவனை துதிக்கும் போது நமக்கென்று ஒரு தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. இங்க படகுல போயிட்டு இருக்கிற சீஷர்களுக்கு எல்லார் மேலும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தாரா இல்லையா? இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வார்கள் என்று ஒரு தரிசனம் அவர்கள் மேல் இருந்தது. படகுல இறந்து போயிருவான்னு நினைச்சிட்டாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் காற்று அடிச்ச உடனே, கொஞ்சம் அலை வந்த உடனே நம்ம என்ன நினைச்சிட்டோம்? என் வாழ்க்கை முடிந்தது. அல்லேலூயா. இனி எப்படி நான் அந்த வீட்டுக்குள்ள போறது? இனி எப்படி நான் அந்த மனுஷனுடைய முகத்தை பார்ப்பது? இனி எப்படி என் வாழ்க்கையில நான் முன்னேறி செல்வது? கவலைப்படாதே. உண்மை தரிசனம் இருக்குமானால் காற்றும் கடலும் அடித்தாலும் நீ தேவ சமூகத்தில் காத்திரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அடிக்கட்டும் காற்று கடலும். அல்லேலூயா. அடிக்கட்டும், எழுந்து வரட்டும். எவ்வளவு கொந்தளிக்கு நான் சொல்லுகிறேமா? ஆமென். நான் அடிக்கடி ஜெபிக்கும் போது சொல்றது, ஏ கடலை எவ்வளவு வேணாலும் பிரச்சனை வரணுமா, நீ எழும்பி வா, எனக்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமா? பிரச்சனை வந்தாதான் என்னோடு கூட ஜீவனுள்ள கர்த்தர் இருக்கிறார் என்று தேசம் அறியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரச்சனை வரனால கவலைப்படாதீங்கம்மா. அல்லேலூயா. தரிசனம் தந்த கர்த்தர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். தாமதித்தால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீ காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்காக காத்திருக்கணும்? அந்த ஆமென் தாமதம் முடிந்து அந்த ஆசீர்வாதம் நம்மளிடத்தில் வந்து சேரும் வரை தேவ பாதபடியிலே காத்திருக்க வேண்டும். இந்த ஒரு வாரம் முழுவதும் நாம் ஜெபிப்பதும் ஆமென் ஆராதிப்பதும் நாம தேசம் விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் நம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம காத்திருக்கும் போது, தக்க நேரம் ஆகும் போது கர்த்தர் ஆமென் இப்ப கொந்தளித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை அமர்த்தி விடுவார். தேவ பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் ஒரு விசாலமான வாசலை இயேசு ஏற்படுத்தி தருவார். நம்ம வாழ்க்கை அப்படிதாம்மா. அல்லேலூயா. காத்திருந்து ஜெபித்து பாருங்க, போராடி ஜெபித்து பாருங்க. தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்பாக வரும். ஆமென். அதில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் யார் சொல்லுகிறாமா? இது ஆண்டவர் டைரக்டா சொல்லுகிற ஒரு காரியம். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவே. ஆமென். God has complete plan for us. தேவன் நமக்காக சில திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆராதிக்கிறோமா? தேவனை துதிக்கிறோமா? உண்மையா சேவிக்கிறோமா? நமக்கு இந்த கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அதனால ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நான் ஜெபித்த பாஸ்டர், நான் ஆராதித்த பாஸ்டர், எனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது, என்னுடைய நன்மைகள் இடத்தில் வந்து சேரவில்லை என்று சொல்லி ஒரு நாள் நாம் கவலைப்படக்கூடாதா? எவ்வளவு காற்றோ கடலோ எவ்வளவு இளவினாலோ, நான் எதிர்பார்க்கிற முடிவானாலோ, நான் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் என்னிடத்தில் வந்து சேர கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல பயப்படாமல் விசுவாசத்தோட காத்திருக்கணும். அவன் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. அப்பதான் அவருடைய திட்டங்கள் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில பூர்ணமாய் நிறைவேறும். ஆமென். நிறைவேறணுமா நிறைவேற வேண்டாமா? என் வாழ்க்கையில நிறைவேறணுமா நிறைவேற வேண்டாமா? இயேசு என் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் அதற்கு நேராய் ஒப்படைத்தால் அவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதோட 7வது வசனத்தை வாசிங்க. ஆமென். திட்டங்கள் நம்ம தேவன் வைக்கும் போது சத்துரு நமக்கு விரோதமாய் போராட்டங்களை கொண்டு வருவான். இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் என்ன யார் மேல வைக்கணும்? கவலை யார் மேல வைக்கணும்? அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் யார் மேல வைக்கணும்? கொடுத்துறணும். நான் வாழ்க்கை முழுவதும் சுமந்துகிட்டு நடக்க கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. அப்படி கவலைகளின் கஷ்டங்களில் சுமந்து கொண்டிருப்போமானால் நம்ம கிறிஸ்துவுக்குள் முன்னேறி போக முடியாது. கர்த்தருக்காய் உண்மையாய் செயல்பட முடியாது. அல்லேலூயா. இங்க படகுல பக்கத்துல அவன் பயந்தாலும் அவங்க யாரதான் தேடி ஓடுனாங்க? இயேசுவை தான் தேடி போனாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு பயம் வந்தாலும் என்னதான் அவங்க விசுவாசத்துல குறை உள்ளவர்களா இருந்தாலும் யாரதாமா தேடி போகணும்? இயேசுவை தான் தேடி போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பரிபூர்ணப்படுத்துவதும் நம்மளை கம்ப்ளீட் ஆக்குறது இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால உங்க கவலைகள், உங்க துக்கங்கள், உங்க வேதனைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. இனி அவைகளை ஒன்னும் சுமந்துட்டு நம்ம பூமியில நடக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் துக்கத்தினால என்னால நிமிர்ந்தே நடக்க முடியல பாஸ்டர். ஒரு ஸ்டிக்கு கூட வாங்கி கொடுத்து நல்லா அவங்க குனிஞ்சே நடக்கட்டும். நிமிர்ந்தே நடக்க முடியல பாஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், எனக்கு அவ்வளவு கவலை. வேதம் சொல்லுகிறது, கவலை அவருக்கு இடத்துல கொடுத்துரு. அவர் பார்த்து கொள்ள வருவான். அவர் நம்மளை நடத்து வருவான். அல்லேலூயா. நம்ம படகுல ஏறினவர் ஆண்டவர் தானே. அல்லது நம்ம படகுல நான் உன்னோடு கூட வாரேன்னு சொன்னவர் ஆண்டவர் தானே. அப்ப அவர் நிச்சயமா நம்மளை கரை கொண்டு சேர்ப்பார். நமக்கு நம்ம வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க உங்களை பார்த்து நான் சொல்றேன், பிரச்சனை அலை மாறி வரட்டும், பயப்படாதீங்க. ஆமென். போராட்டங்கள் அலை மாறி வரட்டும், கவலைப்படாதீங்க. கஷ்டங்கள் தலைக்கு மேல வரட்டும், பயப்படாதீங்க. உங்க படகுல இயேசு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். நான் சஞ்சரிக்கிறதான என் வாழ்க்கை என்று சொல்லுகிற படகுல என் கர்த்தர் என்னோடு கூட உண்டு. ஆமென். என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டெல்லாம் எங்கேயும் போகல, என் பக்கத்துல எனக்காக நிற்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை விட்டுட்டு போகிற தேவனை நான் ஆராதிக்கலாமா? ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? பயப்படாமல் கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள் செய்து முடிக்கும்படி நம்ம தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாய் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வாசிப்புல, ஜெபத்துல, தேவனை ஆராதிக்கிறதுல எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? காத்திருந்து காரியங்களை வெளியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கு? பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசித்தால் பார்க்க முடியும். வாசிங்க பாப்போம். பிரசங்கி 3:1 வாசிங்க. 3:1. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. போதும். வானத்திற்கு கீழே இருக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன இருக்கு? உபத்திரவப்படுவதற்கு ஒரு சமயம் உண்டு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு சமயம் உண்டு, ரட்சிப்பு வருவதற்கு ஒரு சமயம் உண்டு. இன்னைக்கு உங்களை பார்த்து யாரெல்லாம் நீ உருப்பட மாட்ட, நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்ட, நன்மையை பெற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு சொன்னாங்களா, அவங்கள பார்த்து நல்லா சிரிச்சிட்டு வாங்க. அல்லையே சொன்னங்களே.
யாராவது உங்களை பார்த்து அவமானமா சொல்லியிருக்காங்களா? அவனை பார்த்து நல்லா சிரிங்க, கவலையே படாதீங்க. ஏன்னா அவனுக்கு முன்னாலதான் கர்த்தர் என் தலை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. நான் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்படுவதை என்னை எதிர்த்தவர்கள் கண் நோக்கி பார்க்கிறதை, அவன் நல்ல தலை உயர்த்தி பார்ப்பதை ஆண்டவர் எனக்காக நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. யோசேப்பை சகோதரர்கள் வித்தாங்கமா, அடிமையா கொண்டு போகப்பட்டான். ஆனால் அல்லேலூயா, ராஜாவின் அடுத்த பதவியில கர்த்தர் அவனை உயர்த்தினாரா, உயர்த்தலையா? சகோதரர்கள் இப்ப அங்க வந்த போது, யோசேப்புக்கு முன்பாக அவங்க வந்து நின்ற போது, யோசேப் அவர்களை வெறுத்து ஒதுக்கல. ஆனாலும் யோசேப் என்ன பண்ணினாரு? அல்லேலூயா, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை ஜீவனுள்ளவனாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலக்கரத்தினாலே, சந்தோஷமா சொல்லுங்க, நீதியின் வலக்கரத்தினாலே சொல்லுங்க. இனி நமக்கு பிரச்சனை வரும்போது இந்த வசனத்தை வாசிச்சிடணும். அல்லேலூயா. இனி நமக்கு கஷ்டங்கள் வரும்போது இந்த வசனத்தை வாசிச்சிடணும். இனி யாராவது நமக்கு விரோதமா சாபமா வார்த்தைகள் பேசினா இந்த வார்த்தை வாசிச்சிடணும். அன்னைக்கு சீஷர்களை கர்த்தர் தாங்கி வழி நடத்தினார்லமா, அன்னைக்கு சீஷர்களை கரை சேர்த்தார்லமா. ஆமென். விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற, நீங்க விசுவாசத்தோட கர்த்தருக்காய் நிற்பீர்களானால் அவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, அவர் உங்களோடு கூட இருப்பார். நீ பயப்படாதே, நம்மோடு கூட இருக்கிறேன், நம்மோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நீ கவலைப்படாத. உன் கவலை நாட்கள் முடிவடைகிற ஒரு நேரம் நிச்சயமாய் வரும். இயேசு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் வெட்கப்படுவதற்கு அவர் விட மாட்டார். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை பார்த்து இவன் வெட்கப்படணும்னே பார்ப்பாங்க சிலர். அல்லேலூயா. நம்ம அதிகமா நம்பினவங்க எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கம்மா. ஆனா ஆண்டவருடைய கரம் நம்மளை ஒரு நாளும் விடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நம்பின நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இவங்க என் கூட கடைசி வரை இருப்பாங்க, என்ன நேசிப்பாங்க நினைச்ச பக்கத்துக்காரங்களா இருக்கலாம். அவங்க நம்மளை விட்டுட்டு போனாலும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போக மாட்டார். சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்களேன். அதனால வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை அவருடைய வலது கரத்தினாலே, அவர் நீதியின் வலது கரத்தினால் நம்மளை தாங்கி அவர் பலப்படுத்தி வழி நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்ம கண்களை மூடுவோமா? நம்ம செபிக்க போகிறோம். நம்ம கேட்ட வசனத்திற்கு நேராய் நம்மளை ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நம்ம கேட்ட வசனம், இயேசு ஒரு நாளும் லேட் அல்ல. நம்ம வாழ்க்கையில வரவேண்டிய நேரத்துல நம்ம ராஜாதி ராஜனாகிய கர்த்தர், ஆமென், அற்புத ஆமென் வீரனாகிய தேவன் நமக்காக வர போதுமானவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதங்களை செய்ய போதுமானவர் ஆண்டவரே. படகுலே அவன் அலை அடித்தது, படகுலே அவன் அலையில காற்று அடித்தது, இவைகள் எல்லாம் வந்தாலும் இயேசு ஒருத்தர் படகுல இருக்கிறார் என்றதை நாங்கள் மறக்க கூடாது. எங்க வாழ்க்கையில இயேசு ஒருத்தர் எங்களை பாதுகாக்கிறார், அவன் எங்களோடு கூட இருக்கிறார். திகையாதே, பயப்படாதே என்று சொன்ன தேவன் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்றதை நாங்கள் பயப்படக்கூடாதப்பா. எங்களோடு கூட இருக்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரவா ஷக்கபா. எனக்கு அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டுக்குள்ள, என் குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருகிற, நான் இல்லாமல் ஆக வேண்டும் என்று
எதிர்பார்க்கிற சில பொல்லாத சத்ருவின் போராட்டங்கள் இன்று ராத்திரி முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. எஸ், என்னுடைய ஆசீர்வாதங்கள் லேட் ஆனாலும் நாம் விசுவசிக்கணும், காத்திருந்து செபிக்கணும். நிச்சயமாய் அவைகள் என்னிடத்தில் வந்து சேரும். நிச்சயமாய் தடையேந்தி நம்மிடத்தில் வந்து சேரும். நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிற தேவன் நிச்சயமா அற்புதங்களை செய்வார். நிச்சயமா அற்புதங்களை செய்வார். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காய்ம நன்றியோட துதிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவரா, அதிசயங்களை செய்கிறவரா. இந்த உபவாசத்தின் முதலாவது நாள் சாயங்கால வேளையில கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இரத்த கோட்டைகளை மறைத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஒரு தீங்கும் அவர்களை அணுகாதபடி, ஒரு சத்துருவர்களை அணுகாதபடி எந்த நோக்கத்திற்காய் உபவசித்து செபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த நோக்கத்தை அறிந்து விடுவித்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அற்புதங்களை செய்ய கரங்களை தருகிறோம். நீ பெருமுள்ள ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.